வணக்கம் சார். வணக்கம். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்துக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கு? கடந்த 5 வருஷத்துல இருந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவங்க மக்களுக்காக செஞ்சு தரல. குப்பையை மக்கள் வசிக்கிற இடத்துலையும் கொட்டுறாங்க, அந்த பாலத்திலையும் கொட்டுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு மக்களையும் அவங்க கைவிட்டுறாங்க. விசிகாவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவங்க அப்படி சொல்லியிருந்தா அது பிற்போக்குத்தனமாக உள்ளது. சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அது முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்கு? ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்? பொதுவா பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் மற்ற ஊர்ல இருக்கிற வேட்பாளரை கொண்டு இந்த தொகுதியில நிப்பாட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க வாக்களித்து வெற்றி பெற்ற பிறகு இங்க இருக்கிற மக்களை பத்தி அவங்க சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்து வந்த வேட்பாளர். ஏன்னா இந்த மண்ணுல இருந்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தா இந்த மண்ணுல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதை ரிசால்வ் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்றாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு மக்கள் யாரோ அவங்க யாரோன்ற மாதிரிதான் இருக்காங்க. மக்களையும் அவங்க கைவிட்டுறாங்க. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகம், நான் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில சாத்திப்பட்டு மண்ணுல இருந்து பிறந்தவன். அதனால இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும். இங்க இருக்கிற பண்ருட்டி மக்கள் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றதும் எனக்கு தெரியும். அதனால இந்த தொகுதியிலேருந்து வந்த ஒருத்தனா மக்களுடைய பிரச்சனையை ரிசால்வ் பண்ணி அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் தமிழக வெற்றி கழகம் சப்போர்ட்டா நிற்கும். அதுல நான் எப்பயுமே உறுதியளிக்கிறேன். கண்டிப்பா சார். நன்றி சார். இப்போ இந்த பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதான தொழிலாக இருக்கக்கூடியது என்னன்னா அந்த பலாப்பழ விவசாயம் தான். இந்த பலாப்பழம் சரியான சேமிப்பு கடமை இல்லாமலும் பதப்படுத்தும் கிடங்கு இல்லாமலும் அழுகி போகுது. அதே போல அதுக்கான சரியான நிவாரணங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை பல வருஷமா அந்த மக்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்கள்ட்ட என்ன தீர்வு இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா இந்த பண்ருட்டியில பலா முந்திரி தான் ரொம்ப ஃபேமஸ். நம்ம பண்ருட்டி மற்றும் இங்க சுத்தி இருக்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 15,000 to 25,000 டன் வரையும் பலாப்பழம் ஏற்றுமதி நடக்குது. ஆனா சரியான ஒரு சேமிப்பு கிடங்கு இல்லாததால அவுட் ஆஃப் 100%ல ஒரு 60% பலாப்பழங்கள் வீணாகிடுது, அழுகி போயிடுது. இங்க பலாப்பழம் என்னமோ இனிப்பாதான் இருக்கு, ஆனா அதை உற்பத்தி பண்ற என் மக்களுடைய மனசு ரொம்ப கசப்பா இருக்கு. என் மண் சார்ந்த மக்களை என்னைக்கும் நான் பாதுகாக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ அந்த பலாப்பழத்தை அவங்க கஷ்டப்பட்டு அதை உற்பத்தி பண்றாங்கன்றத எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு விவசாய ஃபேமிலிலாம், எங்களுக்கும் நிலம் இருக்கு. அங்க நாங்கள் எவ்வளோ பலாமரம் வச்சிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும். அதை கஷ்டப்பட்டு உருவாக்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தானே புயல்லாம் அடிச்சும் போது நிறைய மரங்கள் எல்லாமே விழுந்துச்சு. பட் அந்த டைம் திரும்ப அதை அவங்க உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது நமக்கு தான் தெரியும். அதனால தமிழக வெற்றி கழகம் சார்பா நம்ம ஆட்சிக்கு வந்தா கரெக்டான ஒரு பலாப்பழ குடோன் சேமிப்பு கிடங்கு மக்களுக்கு வச்சு தருவோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு பயன்பெறும் வகையில அது அமையும்ன்றதுல நான் நம்பிக்கை தரேன். இந்த பலாப்பழ பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இந்த பலாப்பழ பிரச்சனை மட்டும் இல்லாம இந்த பண்ருட்டில ஏகப்பட்ட அடிப்படையான விஷயங்கள் கிடைக்காம மக்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளும் என்ன மாதிரியான திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, இதுக்கு நான் முதலே சொன்ன பதில் தான். பாத்தீங்கன்னா இந்த பண்ருட்டி இப்ப இருக்கிற நிலைமையிலேயே உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருஷத்துல இருந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவங்க மக்களுக்காக செஞ்சு தரல. அதான் உண்மை. ஏன்னா முன்ன சொன்ன பதில் தான், ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு சொகுசா ஒரு காரை எடுத்துக்கிட்டு சென்னை பக்கமோ இல்லை வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்து வந்த ஒரு வேட்பாளர் மக்களை போய் நேரில் சந்திக்கிறது இல்லை. இப்போ நீங்க கடைசியா லாஸ்ட் 5 வருஷத்துல இந்த சட்டமன்ற உறுப்பினர் பாத்தீங்கன்னா 5 வருஷமா ஆட்சியில இருக்காரு. தொகுதி பக்கம் போயிட்டு நீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, கடந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்க ஏரியா பக்கம் வந்தாரா இல்ல ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரான்னு கேட்டா அவங்களுடைய பதில் மௌனமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட பதில் இல்லை. பட் தமிழக வெற்றி கழகம் அப்படி இருக்காது. ஏன்னா இந்த மண்ணுல இருந்து வந்த ஒருத்தனா என் மக்களுக்கு நான் எப்பயும் சப்போர்ட்டா இருப்பேன். அது மட்டும் இல்லாம நம்ம இங்கேயே இருக்க போறோம், மக்களோட மக்களா பயணிக்க போறோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்
அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதும் எனக்கு தெரியும். பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை இருக்கு, மருத்துவமனை பிரச்சனை இருக்கு, சாலை வசதி இல்லை, நிறைய ஊர்ல வந்து தண்ணீர் வசதி, தண்ணீர் டேங்க்கு, தெருவிளக்கு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா பஞ்சாயத்துலயுமே, எல்லா கிராமப்புறத்துலயும் இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல மக்களுக்கு தேவையானது அடிப்படை வசதிகள். ஏன்னா அதுதான் வாழ்வாதாரத்தை உயர்த்தும். அதனால அவங்களுக்கு இந்த இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு தரதுல தமிழக வெற்றி கழகம் சார்பா நாங்க கண்டிப்பா பண்ணி தருவோம்னு உறுதியளிக்கிறேன். கண்டிப்பா சார். நன்றி சார். இப்போ தமிழ்நாட்டுல அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சியா இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் தான். அப்படி உங்களை எதிர்கால திட்டங்கள்ல எதுவும் பண்ருட்டி தொகுதியில இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன மாதிரி திட்டங்களை வச்சிருக்கீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் முதல்ல டார்கெட் பண்ணது மகளிருக்கு. ஏன்னா மகளிர் வந்து ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட் வந்து இளைஞர்களை நோக்கி தான். ஏன்னா இளைஞர்களுக்கு அவர் எவ்வளோ வாக்குறுதிகள் அளிச்சாருன்றது உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் அறிவிச்சார். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் கஞ்சா, போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்கு. அதனால வந்து நம்ம தமிழகம் வந்து பின்னோக்கி செல்லுது. அதை நம்ம முன்னெடுத்து செல்லணும்னா அவங்கள வந்து நம்ம நல்வழிப்படுத்தணும். இப்போ படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேலைவாய்ப்பு முகாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு ஒரு வேலைவாய்ப்பு முகாம் வந்து அமைச்சு தரணும். அது இந்த தமிழக வெற்றி கழகம் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாம் அமைச்சு கொடுத்தா அதில் நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஐடி படித்தவங்களுக்கு ஐடி சைடு, வேற ஏதாவது வந்து ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு ஆர்ட்ஸ் சைடு நம்ம அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி தான் 15 வருஷமா. நம்ம ஊரில் வந்து இப்போ நான் மக்கள் இயக்கத்தில் இருந்தபோதும் சரி, தமிழக வெற்றி கழகமாக ஆன பிறகும் சரி, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் என்னால் வந்து இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியும். எந்த கோர்ஸ் படித்தா, எந்த ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தா அவங்களால வேலைக்கு போக முடியும், கரண்டில் வந்து எந்த டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து டாப்பில் இருக்குது, அதை படித்தா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். அதனால் வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்லா பயன்பெறுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படித்த பிறகு வேலை இல்லாமல் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டெப் ஒரு படிக்கட்டு மாதிரி அவங்கள தூக்கி விடுறது தான் நம்மளுடைய வேலை. அவங்க தூக்கி விட்டு ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு 20,000 15,000த்துக்கு அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்புறம் அவங்களுடைய க்ரோத்தை அவங்க கையில் அவங்க பார்த்துப்பாங்க. பட் இந்த சிம்பிள் க்ரோத், இந்த சிம்பிளாக அவங்க தூக்கி விடுறத தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து இளைஞர்களுக்கும் நாங்கள் எப்பயும் துணையாக நிற்போம், உதவியாக இருப்போம். சார், இந்த பண்ருட்டி பகுதியில் அவ்வப்பொழுது செய்தித்தாளர்களும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி, அடிக்கடி ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த குப்பை கிடங்கு அப்படிங்கிறது தான். ஒரு முறையான குப்பை கிடங்கு இல்லாம இந்த சித்திரக்கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களில் கொத்திட்டு போயிடுறாங்க குப்பையை. அது ரொம்ப மக்களுக்கு பாதிப்பா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஆமாம், நீங்கள் பண்ருட்டி நகராட்சியை பொறுத்த வரையும் அதிகமான மக்கள் வசிக்கிற இடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பண்ருட்டி பாலத்தில் குப்பையை வந்து மக்கள் வசிக்கிற இடத்துலையும் கொட்டுறாங்க, அந்த பாலத்துலேயும் கொட்டுறாங்க. அந்த பாலத்தில் கொட்டுறதுனால என்ன ஆகுது, ஒரு சில வேஸ்டேஜ் கொட்டும் போது நிறைய நாய் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பலி ஆயிருக்கு. இது வந்து ரியல் ஃபேக்ட். அதனால என்ன சொல்ல வரோன்னா, இவ்வளோ மக்கள் வசிக்கிற இடத்துல ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு குப்பை கிடங்கு இல்லாததான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு. இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ ஆட்சியாளர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்த பிறகு ஒரு குப்பை கிடங்கை வந்து செப்பரேட்டாக வச்சு மக்களுக்கும் அந்த குப்பை கிடங்கும் தூரமாக இருக்கிற மாதிரி எதுவுமே அவங்க பண்ணுறது கிடையாது. ஏன்னா பக்கத்துலேயே கொட்டினா மக்களுக்கு அதனால நிறைய டிசீஸு, நிறைய நோய், அது இதுன்னு எல்லாம் வந்துட்டு இருக்கும். நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆட்சிக்கு வந்தால் முறைப்படுத்தப்பட்ட ஒரு குப்பை கிடங்கு வச்சு மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து மக்கும் குப்பையை வந்து உரத்திற்கும், மக்காத குப்பையை ரீசைக்கிளிங்க்கும் நம்ம அதை செஞ்சு தருவோம். அதனால தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட குப்பை கிடங்கு வைத்து மக்களை பாதுகாக்கிறதுல நம்ம எப்பயும் உறுதி எடுப்போம். நன்றி சார். சார், இப்போ இந்த கடலூர் மாவட்டத்தில் அந்த பண்ருட்டி அப்படிங்கிறது ஒரு மையமான நகர பகுதியாக இருக்குது. அப்படி இருக்க இந்த பகுதியில் மருத்துவ வசதி அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
ஆமா, மருத்துவ வசதி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஜிஹெச் வந்து ஒரு ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார மையம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நகர பகுதிக்கான வசதிகள் இங்க இல்ல, உயிர் காக்கும் கருவிகளும் இல்லை. ஒரு எமர்ஜென்சிக்காக ஒருத்தவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து அடுத்த டைரக்ஷனா கடலூரோ இல்ல பாண்டிச்சேரிக்கு தான் அனுப்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிளானது, ஒரு விவசாயிக்கு ஒரு பாம்பு கடியோ ஏதோ ஒன்று நேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இங்க வந்தா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்களே தவிர திரும்ப அவங்கள வந்து வேற ஹாஸ்பிட்டல் தான் அனுப்பி விடுறாங்க. ஸோ இவ்வளோ மக்கள் வசிக்கிற இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் மக்களுக்கு. எல்லா உயிர் காக்கும் கருவிகளும் இருக்கணும், எமர்ஜென்சி வார்டு இருக்கணும். அந்த எமர்ஜென்சி வார்டில் பேஷண்ட் அட்மிட் பண்ணா அவங்களை இங்கேயே வச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா வரதே அவங்க எமர்ஜென்சில வரும்போது அவங்கள இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனா அந்த டைம் டூரேஷன் வேஸ்ட் ஆகுது இல்ல. ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு தேவையான பொருட்களும் மெடிக்கல் சப்போர்ட்டா இருந்தாதான் அந்த உயிரை காக்க முடியும். அதை தவிர்த்து இங்க பேசிக்கான வந்து அமினிட்டிஸ் இல்லைன்னா அவங்கள திருப்பி வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும்போது அவங்களோட டூரேஷன் டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத இன்னல்கள் தான் வருது. இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணியே ஆகும். அதுக்கு தமிழக வெற்றிக் கழக சார்பா நம்ம ஆட்சிக்கு வந்தா இங்க இருக்கிற ஜிஹெச் உடைய மருத்துவ மருத்துவ பொருட்கள் எல்லாம் மேம்படுத்தி தரப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு பேசிக்கான திங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய முந்திரி கொட்டை உடைக்கிற கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ்லாம் வருது. பட் இத்தனை நாள் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஹெச்ல ஒரு ஸ்கின் டாக்டர் கூட இல்லை. ஏன்னா ஸ்கின் டாக்டர்ன்றவங்க வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ஒருத்தவங்க. அந்த ஸ்கின் டாக்டர் கூட இங்கே இல்லைன்றது தான் இப்போ இருக்கிற கரண்ட் ஆட்சியாளர்களுடைய அவல நிலை. அதனால நம்ம தமிழக வெற்றிக் கழக சார்பா ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பா இந்த ஜிஹெச் உடைய மருத்துவ பொருட்கள் எல்லாமே மேம்படுத்தி தரப்படும். சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மைய நகர பகுதியாக அந்த கல்லூர் மரத்தில் இருக்குங்கிறப்போ சில கள்ளக்குறிச்சிலேருந்தும் சரி, இந்த மயிலாடுதுறை, சிதம்பரம், அதே போல் இங்கே கும்பகோணம், இந்த சில சென்னை, இப்போ ரொம்ப மையமான பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பேருந்து நிலையம் இங்கே இந்த ஊரில் ரொம்பவே மெத்தனமான போக்கில் அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு, ரொம்பவே சிக்கலான ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட தீர்வு என்ன சார்? ஆமா, இப்போ பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரையும் பஸ் ஸ்டாண்டோடைய பிரச்சனை வந்து ரொம்ப காலமா இருக்கு. சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணா அது குயிக்கா முடிக்கணும்ல. மக்கள் வந்து அதிகம் வந்து போற இடத்துல ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணா அதை குயிக்கா முடிச்சு அவங்களுக்கு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் ஆட்சியாளர்களுடைய முதன்மையான வேலை. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஆனா அதை வந்து அவங்க சரிவர பண்றதில்லை. இப்போ இந்த பண்ருட்டியுடைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் வந்து அது சீரமைச்சு அதுக்கான அதை வந்து இப்போ மக்களுடைய பயன்பாட்டிற்கு சரியா கொண்டு வரல. வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கு, ஆமா வேகத்தில் நடக்குதே தவிர அங்கே ஒன்றுமே வேகமாக நடக்கிறது இல்லை. அதே மாதிரி மக்கள் இங்கே நிறைய வர லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான அங்கே லேடிஸ் டாய்லெட் இல்லை. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கழிப்பறை வசதியே இல்லைன்னா நம்ம எவ்வளோ பின்னோக்கி இருக்கோம்னு பாருங்க. இப்போ ஒரு பேசிக்கான திங் தான் அந்த டாய்லெட்ஸ்லாம். அதுவே இல்லாமல் இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ ஒரு பின்னோக்கி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் எப்பயுமே வந்து அதை கண்டிப்பாக முடிச்சு தரணுன்ற குறிக்கோளில் நம்ம இருப்போம். அதை முடிச்சு மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரதான் எங்களுடைய லட்சியம். சார் அதே மாதிரியே இந்த பண்ருட்டி தொகுதியில் உங்களுக்கு எதிர்த்து களங்காணக்கூடிய திரு விசிகாவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவர் வந்து ஒரு காணொலி கொடுத்திருந்தாரு. அதுல என்னன்னா கொஞ்சம் ஜாதிய ரீதியா பேசியிருந்தாரு. அதே நேரத்துல நீங்க அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு பத்திரிகை சந்திப்பு கொடுத்திருந்தீங்க. அதையும் ரெண்டுத்தையும் ஒரு ஒப்பிட்டு ஒரு காணொலி ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. அதை பத்தி உங்க நிலைப்பாடு பாத்தீங்க அந்த காணொலி முதல்ல நீங்க? இல்ல, நான் அந்த காணொலியை பார்க்கல. பட் என்னை பொறுத்தவரையும் எங்க தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து வைக்கிறது அனைவருக்கும் சமம்ன்றது தான் எங்களுடைய கொள்கை. அதுதான் வந்து தமிழக வெற்றி கழக சார்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இந்த உலகத்துல பிறந்திருக்கிற உயிர்கள் அனைவருக்கும் சமம். எல்லாருடைய சப்போர்ட்டும் எல்லாருக்கும் தேவை. இன்னொருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது தான் மனித நேயம். இந்த விஷயத்துல அவங்க அப்படி சொல்லியிருந்தா அது வந்து பிற்போக்குத்தனமாக உள்ளது. தந்தை பெரியார் காட்டிய வழியில் நாங்க எப்பயும் முற்போக்காளராக தான் செயல்படுவோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழ்நாடு கல்வியில் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தாலும் இன்னுமே மற்ற இதை ஒப்பிடும் போது கொஞ்சம் பின்தங்கியே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு தரமான கல்வி இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த சூழலில் பள்ளி கல்வி சார்ந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு என்ன மாதிரியான திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா +2 படித்த மாணவர்களுக்கு நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக அவங்களுக்கு வந்து ஆஹ், அடுத்ததாக அவங்க எதை நோக்கி போகணும், ஒரு உயர்கல்வியை நோக்கி போகும்போது அவங்களுக்கான ஒரு மையம் அமைச்சு அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், எதை எடுத்து படிக்கணுன்றதுல நாங்கள் ஒரு மையம் அமைச்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்போம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இது ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிற பள்ளிகள் வந்து சீரமைச்சு கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய பள்ளிகளில் வந்து பேசிக்கான அடிப்படை வசதிகள் இல்லை. பாத்ரூமு, கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சரியான முறையில் இல்லை. அந்த கல்வி பள்ளியோடைய தரத்தை உயர்த்தி தருவோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக. மூன்றாவதா, ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவங்க படிப்பிற்கு உதவித்தொகை கொடுத்து உயர்கல்விக்கு உதவுவோம். சரியா? இதுதான் தமிழக வெற்றி சார்பாக. கல்வியை பொறுத்தவரையும் மாணவர்களுக்கு எப்பயும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், தளபதி தலைவர் அவர்கள் எப்பயுமே வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா ஒரு ரெகுலராக நடத்திட்டு இருக்காங்க. இதுலேருந்து எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். படித்து முடித்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாக நாங்கள் எப்பயும் சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பா சார், நன்றி. ஏன்னா உங்களை இந்த பரபரப்பான நேரத்துக்கு மத்தியிலையும் எங்களுக்கான ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.